விசேஷமாக இந்த நாளிலே செய்தி கொடுக்க போகிறவர் சகோதரர் ஜான் ஜோசப் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் இணையதள நேரலை ஜெபக்குழுவின் சார்பாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துதலை சொல்லி வரவேற்கிறோம். இப்பொழுதும் கூட முதலாவதாக நாம் ஆரம்ப ஜெபம் சகோதரர் பால்தாஸ் ஐயாத்துரை ஐயா அவர்கள் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பார்கள். ஸ்தோத்திராண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனை நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த இணையதளம் நேரலை ஜெபக்குழு சார்பாகவும் ஆண்டவரே மீண்டுமாய் கர்த்தாவை உயிர்த்தெழுத இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற ஜீவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் ஒரு சிலராய் இந்த இடத்துல கூடும்படியாய் ஜெபக்குழுவாய் இந்த ஆண்டு கூடும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை அப்பா இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் ஒரு வாரமாய் எங்களை கர்த்தாவே லீவு கொடுத்தாலும் எங்களை கர்த்தாவே ஒன்று கூடி வரும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளும் இல்லங்களிலும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் இயேசு உயிர்த்தெழுந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யோபு பக்தன் சொன்னார் போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசியதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை ஒன்று கூடி அப்பா இப்படிப்பட்ட கூடுகையிலே கலந்து கொள்ளும்படியாய் எங்களுக்கு அப்பா உருவாக்கி தந்த ஐயா ப்ரொஃபசர் டேனியல் ஐயாவுக்காகவும் அம்மாவுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எப்படியாவது ஊழியத்தை வல்லமையாய் தன்னுடைய பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தர் உளவாய் வல்லமையாய் செயல்பட்டு வருகிறது. அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஊழியம் அகில உலகத்துக்கும் அப்பா பரப்பி வருவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த இணையதளத்தை கர்த்தாவை இம்மட்டுமாய் ஆசீர்வதித்து வருகிறீர். அதற்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, கர்த்ததாமே பெரிய மகத்துவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர். அப்பா சாதாரணமான அசாதாரண காரியங்களை செய்து தருகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜெப வேளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, உயிர் உள்ள சாட்சிகள் அநேகர் எழும்பி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, பலவீனங்களை மத்தியிலும் கர்த்தாவை பலப்படுத்தி வருகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தாவே உயிர்த்தெழுத செய்தி கொடுக்கும்படியாய் ஆண்டவரே சகோதரன் ஜான் ஜோசப் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வெற்றி ஊழியங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர்தாமே பெரிய மகத்துவமான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவருடைய சமுதாய பணிக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இவ்வளவாய் வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவருடைய அப்பா ஜான் ஜோசப் ஐயாவும் குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய சரீர சுகத்துக்காகவும் பலத்துக்காகவும் ஆவிக்குரிய காரியத்துக்காகவும் கர்த்தருடைய திட்டம் சகோதரர் மூலமாகவே பரிபூர்ணமாக நிறைவேற்றப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ அபிஷேகம் அவர் மேல் கடந்து வரும்படியாய் கர்த்தருக்கு வல்லமையாய் இன்னும் பயன்படுத்தும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர் ஊழியத்தை அப்பா சாதாரணமான ஊழியம் அல்ல. ஆண்டவரே, அவர்கள் கர்த்தாவே ஒவ்வொரு அதிகாலை வேளை 5:50 மணிக்கு அவருடைய அப்பா குறிய செய்திகளும் இன்றைய முத்து செய்திகளும் ஆண்டவரே அந்த பிரேயர் டியூபில அவர்கள் பேசுகிற பேச்சுகளையும் கர்த்தாவே இவ்வளவாய் ஆசீர்வதித்து வருகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் செய்கிற ஊழியங்களை கர்த்தாவே மகத்துவமான ஊழியங்களை கர்த்தர் அப்பா கனம் பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் செய்கிற மெடிக்கல் கேம்புக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஐஏஎஸ் கோச்சிங் சென்டருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே அவர்கள் ஊழியத்தை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தி வருவீராக. அந்த ஊழியத்தின் மூலமாக கர்த்தருடைய ஆளுகை கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஊழியத்தை கர்த்தாவே நீ நிறைவேற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, மோசேக்கு எவ்வாறு யோசுவா உதவி செய்தது போல பெசிலேயே உதவி செய்தது போல அவர் ஊழியத்திலே அநேகர் உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர் பிள்ளைகளை குடும்பங்களையும் கர்த்தாவே ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து பலவிதமான ஆசீர்வாதத்தால் நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர் கர்த்தாவே உங்கள் 2ஆம் வருகைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகோதரர் அவர்கள் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் திரளான ஆத்துமாக்களை ஆண்டவரை ரட்சிப்புக்கு கொண்டு வரும்படியாய் ஆண்டவரை அவர்கள் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கூடுகையிலே அவர்கள் அடிக்கடி செய்தி கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கூடுகையின் மூலமாக அவர்கள் செய்தி
செய்தியின் மூலமாக ஒவ்வொரு உள்ளத்தையும் தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற வார்த்தை, அப்பா வல்லமை என்ற வார்த்தை ஒவ்வொரு வீடுகளிலும் அப்பா ஒழிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்ததாமே பெரிய மகத்துவமான காரியங்களை செய்வீராக, இந்த கூட்டத்தின் வாயிலாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து காத்துக்கொள்ளும். துதிகனமை மேலாம கேரடிக்கிறோம். இயேசு நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த ஆரம்ப ஜெபத்தை கேட்டு இந்த நாள் முழுவதும் நடக்கின்ற ஒவ்வொரு இந்த நாளில் உள்ள இந்த நிகழ்வு முழுவதையும் ஆசீர்வதித்து நம்ம எல்லாரையும் அருமையா வழி நடத்த போவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான சகோதரி மேரி சாம்சன் அவர்கள், உனக்காய் மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு எழுந்தேன் என்கிற பாடலை பாடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்காய் மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடெழுந்தேன், இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே, இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. உனக்காய் மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடெழுந்தேன், இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே, இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. சீயோனே கெம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி, சீயோனே கெம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி, துதி கனமே மகிமை செலுத்து, துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், ஆமென் அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், ஆமென் அல்லேலூயா. வாக்கு மாறாதவரே, இயேசு சொல் தவறாதவரே, சொன்னபடி அன்று உயிர்த்தெழுந்தாரே, வாக்கு மாறாதவரே, இயேசு சொல் தவறாதவரே, சொன்னபடி அன்று உயிர்த்தெழுந்தாரே. சீயோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி, சீயோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி, துதியே கனமே மகிமை செலுத்து, துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், ஆமென் அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், ஆமென் அல்லேலூயா. சுத்த திருச்சபையே பாறை சாற்றிடு நற்செய்தியை, சாவையும் பேயையும் நோயையும் ஜெயித்தார். சுத்த திருச்சபையே பாறை சாற்றிடு நற்செய்தியை, சாவையும் பேயையும் நோயையும் ஜெயித்தார். சீயோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி, சீயோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி, துதியே கனமே
மகிமை செலுத்து, துதி கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடிருக்கின்றார், ஆமென் அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடிருக்கின்றார், ஆமென் அல்லேலூயா. நம்பிக்கையுள்ள வல்ல ஜீவ நல்ல மார்க்கமிதுவே, நாமும் உயிர்த்து நாம் கர்த்தரை சேருவோம். நம்பிக்கையுள்ள வல்ல ஜீவ நல்ல மார்க்கமிதுவே, நாமும் உயிர்த்து நம் கர்த்தரை சேருவோம். சீயோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரே. சீயோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரே. துதியே கனமே மகிமை செலுத்து, துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடிருக்கின்றார், ஆமென் அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடிருக்கின்றார், ஆமென் அல்லேலூயா. ஆமென். அமேன். அருமையா பாடிய சகோதரிக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுதும் கூட நம்ம மத்தியில இருக்கிற சகோதரி ரதிமுத்து அவர்கள் வேத பாடம் வாசிப்பார்கள். வெளிப்படுத்துதல் 1:12 முதல் 20 வரை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 12 முதல் 20ஆம் வசனம் வரை. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின பொழுது 7 பொன் குத்து விளக்குகளையும், அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி சுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாயிருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆமேன். இன்ற நாளிலும் கூட இந்த இயேசு உயிர் தெழுந்தார் என்கிற செய்தியை நம் மத்தியிலே கொடுக்கும்படியாக அன்பு சகோதரர் ஜான் ஜோசப் வெற்றி ஊழியங்கள் அவர்கள் சென்னையிலிருந்து நம் மத்தியிலே இணைவார்கள். இப்பொழுது நம்ம ரெக்கார்டட் மெசேஜ் தான் கேட்க போறோம். ஆனாலும் கூட கர்த்தருடைய வார்த்தை மிக ஆழமாக வார்த்தைகளாக நம்முடைய இருதயத்தில் பதியும்படியாக அன்பு சகோதரர் நம்ம மத்தியிலே இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். 13 வயதில அபிஷேகம் பெற்று 14 வயதிலிருந்து ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிற சகோதரர் ஜான் ஜோசப் அவர்கள் நம் மத்தியிலே இணைந்தது கர்த்தருடைய பெரிதான கிருபை. இந்த வெற்றி ஊழியங்கள் சென்னையிலிருந்து நிகழ்த்தி கொண்டு வருகிறார்கள். இதுல அதிகமாக நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான ஒன்று என்றால் அதிகாலையில் தேசத்திற்கான ஜெபம். தினமும் ஞாயிற்றுக்கிழமை தவிர காலை 5:30 மணிக்கு இந்த ஜெபம் ஜூம்ல, யூடியூப்ல ஒளிபரப்பப்படுகிறது, கிரேஸ் டிவில ஒளிபரப்பப்படுகிறது. நம்மிலும் அநேகர் இதுல இணைந்து தேசத்திற்காக அனுதினமும் ஜெபித்து கொண்டு வருகிறோம். மேலும் சகோதரர்
விங்ஸ் ஆஃப் விக்டரி என்கிற கம்யூனிட்டி சேரிட்டி சர்வீசஸ் பண்றாங்க. பைபிள் காலேஜ், ஐஏஎஸ் அகாடமி, லைவ்லிஹுட் மிஷன்ஸ், ஃப்ரீ ஆம்புலன்ஸ், கிட்னி டயாலிசிஸ் சென்டர், ஃப்ரீ சென்டர், பீடியாட்ரிக் சென்டர் என்று சொல்லி அதிகமாக மக்களுக்கு பொது சேவை செய்வதன் மூலமாக கர்த்தரை எப்படியாகிலும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டு வருகிறாள். அது மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் சென்று ஒரு மிஷனரியாக அநேக சர்ச்சஸ் ஸ்தாபித்து கொண்டு வருகிறார்கள். அநேக மிஷனரியை தாங்குகிறார்கள். அநேக மிஷனரியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்களுக்காக சகோதரர் ஜான் ஜோசப் அவர்கள் நம்ம மத்தியிலே வந்து இந்த செய்தியை கொடுப்பது கர்த்தருடைய பெரிதான கிருபை. இப்பொழுதும் கூட சகோதரர் ஜான் ஜோசப் செய்தியை கேட்கும்படி நாம் மனத்தை ஒருமித்து அமர்ந்திருப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆன்லைன் பிரேயர் ஃபெலோஷிப்புக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இது ஒரு அற்புதமான ஒரு இணைந்து ஜெபிக்கிற இந்த ஜெப குழுவை நினைத்து நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த, விசேஷமாக இந்த நாளிலே செய்தி அளிக்க என்னை அன்போடு அழைத்த அருமையான டேனியல் ஐயாவுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். தேவன் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு, நம்முடைய ஆண்டவர் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். உயிர்த்தெழுந்த பண்டிகையை நம்ம எல்லாரும் கொண்டாடி இருக்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது ஒரு சடங்காச்சாரமாக வருடம் கொண்டாடுகிற ஒரு பண்டிகையாக நாம் பார்க்கக்கூடாது. ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மை எப்படி பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர், உயிரோடு இருக்கிறார். நாம் மரித்த தெய்வத்தை ஆராதிக்கல. மரித்து போன ஒருவரை, மரித்து சகாப்தம் முடிந்து போன ஒருவரை நாம் ஆராதிக்கவில்லை. எத்தனையோ மகான்கள் வந்தார்கள், எத்தனையோ பேரை கடவுளாக இன்னைக்கு வழிபடுறவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் மரித்து அதோடு கூட அவர்களுடைய சகாப்தம் முடிந்து விட்டது. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் யார் தெரியுமா? இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். இஸ்லாமியர்கள் சொல்லுவார்கள், ஈசா திரும்ப வந்து மரிக்க போகிறார், அவர் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட போகிறார், அவர் இந்த உலகத்துல வந்து கல்யாணம் கட்டி பிள்ளைகள் எல்லாம் பெற்றெடுப்பார்னு நம்பிட்டு இருக்காங்க. அந்த ஈசா நம்ம இயேசு அல்ல. நல்லா கவனிச்சுக்கணும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கிப்பார்கள். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனி மரிக்க போவது இல்லை. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். அதனால தான் யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல பாருங்க, யோபுவின் புஸ்தகம் வேதத்தினுடைய முதல் புத்தகமாக கருதப்படுகிறது இல்லையா? இஸ்ரவேல் தேசம் என்ற ஒன்று வருவதற்கு முன்பாக வாழ்ந்த மனிதர் அவர். அதனால தான் ஆதாமை மாத்திரம்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குமே தவிர வேறு ஒரு மனிதனை குறித்து அந்த யோபுல இருக்காது. அவருக்கு வந்த வெளிப்பாட்டை கவனிச்சு பார்த்தீங்களா? அவர் சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இதுதான் நம்முடைய விசுவாசம். பிரியமானவர்களே, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் அது அவ்வளவு பெரிய அன்பின் உறுதிப்பாடு என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. இது த கன்ஃபர்மேஷன் ஆஃப் த லவ், கடவுளுடைய அன்பின் உறுதிப்பாடு. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் இல்லையா? இது அன்பின் அடையாளம், த சைன் ஆஃப் லவ், அன்பின் அடையாளம். குட் ஃப்ரைடே நம்ம எல்லாரும் அனுசரித்தோம் இல்லையா? அன்பின் வெளிப்பாடு, த ரெவலேஷன் ஆஃப் த லவ், இது அன்பின் வெளிப்பாடு. ஆனால் உயிர்த்தெழுந்த இந்த நாளை நம்ம எப்படி தெரியுமா பார்க்கணும்? அன்பின் உறுதிப்பாடு. நான் நேசித்தேன்னு சொன்னேன், நேசத்தை காமிச்சேன், அந்த நேசத்தை நான் உறுதிப்படுத்துகிறேன். எப்படி? உயிர்த்தெழுந்து நான் உறுதிப்படுத்துகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ள முடியல. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பக்கத்தில் இருந்த நிறைய பேரே வேற மாதிரி பார்த்தாங்க. இன்னைக்கு ஒரு 3 கூட்டத்தை உங்களோடு கூட நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. எம்மாவூர் சீஷர்கள் இப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அங்கே உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற செய்தி கேள்விப்படுகிறார்கள். அவர்களிலே ஒரு சிலர் எல்லாம் இப்போ வந்து சொன்ன இந்த செய்தி அவங்க காதில் விழுந்த உடனே எப்படி போனாங்களான்னு தெரியுமா? அவங்க துக்கத்தோடு கூட போகிறார்கள்.
துக்கத்தோடு கூட வழி நடந்து போகையில் என்று இங்க வாசிக்கிறோம். அப்போ இயேசு கூட போகிறார். இயேசுவை பார்த்து என்ன தெரியுமா கேட்டாங்க? இந்த நாளிலே எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ? 18வது வசனத்தை பாருங்களேன். அப்போ இயேசு கிறிஸ்துவை இவர்கள் அந்நியராய் பார்க்கிறார்கள். இவங்க இருதயம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவர் சொல்றாரு, இதெல்லாம் அறிந்து இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இயேசு சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, வசனம் தெரியும் ஆனால் செயல்படுத்தாதவர்கள், வசனம் இருக்கிறது ஆனால் நம்பாத கூட்டத்தார். அவங்க இருதயம் மந்தமாயிடுச்சான். மந்த இருதயம் காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வசனம் தெரியும், விசுவாசிக்கல. வசனம் தெரியும், வசனத்தின்படி நடக்காத கூட்டம். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நம்மளை பார்த்து ஒருவேளை ஆண்டவர் அப்படி சொல்லிடுவாரோ? தீர்க்கதரிசிகள் சொன்ன வசனங்களை விசுவாசியாதபடி உங்கள் இருதயம் மந்த இருதயமா இருக்குன்னு நம்மளை பார்த்து சொல்லுவாரோ? எத்தனையோ நேரம் ஆண்டவருடைய அந்த மகிமையை அனுபவிக்கிறோம். ஆண்டவர் யாருன்னு நமக்கு தெரியும், ஆண்டவர் எப்படிப்பட்டவன்னு தெரியும். ஆனால் விசுவாசிக்க மறுக்கிறோம்ல. இன்னைக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உயிரோடு இருக்கிற ஆண்டவர், நான் ஆராதிக்கிறவர் யார்? மரித்து முடிந்து போன ஒரு தெய்வம் அல்ல, உயிரோடு எழுந்த ஒரு நம்பிக்கை கொடுத்த தெய்வம். அப்போ நம்பிக்கை கொடுத்த தெய்வம் இன்னைக்கு உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற அந்த உறுதிப்பாட்டை நீங்களும் நான் எடுத்திருந்தா நம்ம விசுவாசிப்போமே. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்க சந்திக்கும் போது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என் கூட இருக்கிறாருங்க, அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்தவர், எனவே இன்னைக்கு என் கூட இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பெரிய நிச்சயம் நம்மிலே எத்தனை பேருக்கு உண்டு? ஒருவேளை அந்த நிச்சயம் இல்லாத பட்சத்திலே நாம் யார் தெரியுமா? நாமும் கூட இயேசு கிறிஸ்துவை அந்நியராய் பார்த்து இயேசுவை விசுவாசிக்க மறுக்கிறோம், உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க மறுக்கிறோம், வசனத்தை விசுவாசிக்க மறுக்கிறோம். அதனால தான் பல நேரங்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை சரியாக அறிந்து கொள்ளவில்லை. யோசித்து பாருங்க, கூட வந்த இயேசுவை எப்படி பார்த்தாங்களாம்? அந்நியராய் பார்த்தாங்களாம். இன்னைக்கு இயேசுவை நீங்கள் அந்நியராக பார்க்குறீங்களா? சிலவங்க சொல்லுவாங்க, வியாதி எனக்கு சொந்தமாயிடுச்சு, டாக்டர் எனக்கு சொந்தம், லாயர் எனக்கு சொந்தம், இவங்கெல்லாம் உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இயேசுவை அந்நியராக பார்க்குறீங்களோ? பிரச்சனைகளை சொந்தமாக்கி இயேசுவை யார் ஒருவர் அந்நியராய் பார்க்கிறார்களோ அவர்கள் இருதயம் அங்கே புத்தி இல்லாத மந்த இருதயம். இன்னைக்கு ஆண்டவரை சரியாய் புரிந்து கொள்வோம், ஆண்டவரை சரியாய் அறிந்து கொள்வோம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும். ஆண்டவர் சொல்றார், என் ஜனமோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறதே. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை அதை தான் வாசிக்கிறோம். என் ஜனங்களுக்கு அறிவில்லையே, உணர்வில்லையேன்னு சொல்றாரு. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசுவை நாம் இன்னும் அந்நியராய் பார்த்து கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய இருதயமும் புத்தி இல்லாத மந்த இருதயமாக தான் இருக்கிறது என்ற அர்த்தம். இரண்டாவதாக லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 24:38. அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகம் எழும்புகிறது என்ன? முதலாவது மந்த இருதயம், ஏன்னா வசனத்தை விசுவாசிக்கல. இரண்டாவது சந்தேக இருதயம். யார் இந்த கூட்டம் தெரியுமா? இயேசுவோடு கூட நடந்தவங்க. இயேசு அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இயேசு இப்பொழுது அவங்கள சந்திக்கிறாரு, ஆனா அவங்களால இயேசுடைய உயிர்த்தெழுதல் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இருதயத்தில் எழும்புகிற சந்தேகங்கள். இன்னைக்கு ஒரு கூட்டம் எப்படி இருக்கு? மந்த இருதயம், வசனம் தெரியும் ஆனா ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னொரு கூட்டம் எப்படி இருக்குது? சந்தேக இருதயம். இவங்க பாருங்க, இயேசு எப்படி பார்த்தாங்களா பாருங்களேன். முதல் கூட்டம் இயேசு கிறிஸ்துவை ஒரு அந்நியராய் பார்த்தார்கள். இரண்டாவது கூட்டம் இயேசு கிறிஸ்துவை ஒரு ஆவியாய் பார்க்கிறார்கள். நீங்க அந்த பகுதியில் பாருங்களேன், அவர் சொல்றார் 39ஆம் வசனத்துல, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே. என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? நீங்க என்னை ஆவினா நினைக்கிறீங்க, என்னை ஆவினா பார்க்குறீங்க, பாருங்க என் காலை பாருங்கன்றாரு, என் கையை பாருங்கன்னு சொல்றாரு. தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி பார்க்குறோம்? ஒரு ஆவியாய் பார்க்கிறோமோ? அந்நியராய் பார்த்த ஒரு கூட்டம். அடுத்த பாருங்க, இயேசுவை ஒரு ஆவியா பார்க்குற ஒரு கூட்டம். என்ன ஒரு வேதனை இல்லையா? ஏன் தெரியுமா? சந்தேக இருதயம். உயிர்த்தெழுந்திருப்பாரா? அது எப்படி உயிர்த்தெழுவார்? இன்னைக்கு அதனால தான் இயேசுவின் மரணத்தை நம்புற ஒரு கூட்டம் இயேசுவை உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டேங்கிறாங்க. இன்னொரு கூட்டம் இயேசுவின் மரணத்தையே நம்பாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டம் இயேசுவின் மரணத்தை நம்பாதவங்க, உயிர்த்தெழுதலை நம்பாதவங்க. அவங்க நிலைமை எவ்வளோ பரிதாபம் தெரியுமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்னைக்கும் இயேசு கிறிஸ்துவ சந்தேகத்தோட பார்க்குறீங்களோ? மரியாள் இயேசுவை எப்படி பார்த்தாங்கன்னு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, தோட்டக்காரனாய். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும் 14-15 வசனத்தில் இயேசுவை தோட்டக்காரனாய் பார்த்தாள்.
என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு எஜமானர், இயேசுவை தோட்டக்காரனா பார்த்தா, இயேசு சொந்தக்காரர், இயேசு கிறிஸ்துவ, இதெல்லாம் சந்தேக புத்தி, சந்தேக எண்ணங்கள். இயேசுவை அங்கே சொந்தமாய் பார்க்காமல் அந்நியராய் பார்த்த கூட்டம். அடுத்த கூட்டம் இயேசு கிறிஸ்துவ ஒரு தோட்டக்காரனா, அவரை ஒரு ஆவியா, எவ்வளோ ஒரு வருத்தப்படுவார்ல. இயேசுவுக்கு சந்தேகத்தோடு கூட இயேசுவை அணுகினா எப்படி நம்முடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்கும்? உயிர்த்தெழுந்த இயேசுவை அணுகும் பொழுது சந்தேகத்தோடு அல்ல, தைரியத்தோடு நிச்சயத்தோடு அணுகுவோம். அவன் எவ்வளவேனும் இருதயத்தில் சந்தேகப்படாமல் கேட்க வேண்டும் என்று யாக்கோபு எழுதுகிறாரே. நம்ம இன்னைக்கு சந்தேகத்தோடு தானே கேட்குறோம், சந்தேகத்தோடு தானே அவரை பார்க்குறோம், சந்தேகத்தோடு தானே நம்ம அவரை அணுகிறோம். தயவு செய்து சந்தேகப்படாதீங்க, அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க, அவரை விசுவாசிங்க. தைரியமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் செல்லுவோம். ஆண்டவரே, நான் மரித்தவர் ஆராதிக்கல, உயிருள்ளவர் ஆராதிக்கிறேன், எனவே நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க சொல்லி பாருங்களேன். உங்கள் பிரச்சனையை விட இயேசு பெரியவர் என்பதை நீங்கள் விசுவாசத்தோடு கூட அணுகுங்கள். இயேசு அங்கே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம் சந்தேக குணங்களை மாற்றுவாராக. முதலாவதாக மந்த இருதயம், இரண்டாவதாக சந்தேக இருதயம், மூன்றாவதாக மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இன்னொரு கூட்டம் பாருங்களேன். அதன் பின்பு 11 வரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவ்விசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். மூன்றாவது இருதய கடினம், கடின இருதயம் உள்ள கூட்டம். மந்த இருதயம் ஒரு பக்கம், ரெண்டாவது மந்த இருதயம் இருந்தா இயேசுவை நம்ம வேற மாதிரி தான் பார்க்க தோணும், இல்லை விசுவாசிக்க, வசனத்தை ஏற்க முடியாது, வசனத்தை நம்மளால் அங்கீகரிக்க முடியாது. வசனம் தெரியும், ஆனால் வசனம் சொல்லும் பிரதர் அதுக்காக அப்படின்னு நம்ம சில நேரம் காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். பாருங்க, அந்த சந்தேக இருதயம் இருந்துச்சுன்னா இயேசுவை எப்பவுமே வேற மாதிரி தான் பார்ப்போம். அவர் அந்நியர், தோட்டக்காரர், ஆவி, இப்படி தான் பார்த்துட்டு இருப்போம். மூணாவது கடின இருதயம் உள்ள கூட்டம். மூணாவது பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. எபேசியர் 4:18, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. இந்த இருதய கடினம் வந்துச்சுன்னா என்ன தெரியுமா ஆகும்? அவருடைய ஈவுகளை நாம் சுதந்திரிக்க முடியாமல் அந்நியர்களாக மாறிவிடுவோம். நம்ம அந்நியராக மாறிடுவோம். போன குறிப்பில் சொன்னேன், இயேசு அந்நியராக பார்த்தோம்ல. இருதய கடினம் நம்மை அந்நியராக மாற்றிவிடும். அவருடைய ஈவுகளை, அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாமல் நாம் அந்நியர்களாக மாறிவிடுவோம். தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளோ பரிதாபம், யோசித்து பார்த்தீங்களா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறிக்கிறது அல்லவா? பின்னும் ஒரு நாளை குறிக்கிறது அல்லவா? அன்னைக்கு வனாந்திரத்தில் மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் அந்த சங்கீதத்திலும் ஆண்டவர் அதை சொல்லுகிறார். இன்று என்று சொல்லும் பொழுது எபிரேயர்களின் ஆக்கியோன் அதை திரும்ப அதை இன்சிஸ்ட் பண்ணுகிறார். நான் சொல்லுகிறேன், இன்றும் அவர் சத்தத்தை கேட்பீர்களாகில். யோசித்து பாருங்களேன், ஒருவேளை சந்தேகம் இருக்கு, உயிர்த்தெழுந்திருப்பாரா வந்து அங்கே பேசின உடனே சந்தேகம் போயிருக்கணுமே. அவர் சத்தம்தான், அவரை யாரோ ஒருத்தர் சொல்லி அங்கே உயிர்த்தெழுந்தார் நான் பார்த்தேன் அப்படின்றத விட நேரடியாக வந்து அவர் பேசுகிற சத்தம் காதில் விழுந்தும் ஏற்க முடியலன்னா இருதய கடினம். அந்த உயிர்த்தெழுத வல்லமையை நம்ம சுதந்திரிக்க முடியாமல், அனுபவிக்க முடியாமல் நம்மளை அந்நியர்களாக மாற்றிவிடும். தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய பேர் ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க, வசனத்தை விசுவாசிக்கிறாங்க, இயேசு உயிர்த்தெழுந்தான்னு தெரியும், ஆனால் ஏற்க முடியாமல் தடுமாறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அநேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை அந்நியராய் பார்த்து, இயேசு நம்மை அங்கே அவருடைய ஆசீர்வாதத்தால் நிரப்ப முடியாமல் தடையாய் இருக்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய இருதய கடினம். தயவு செய்து இருதய கடினத்தை விட்டு வெளியே வாங்க. நீங்கள் வெளியே வாங்க. ஆண்டவரே, கடின இருதயத்தோடு அல்ல, தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுபவிக்கணும்னா என் இருதயம் சதையாக மாறட்டும், கடின இருதயங்கள் மாறட்டும். அங்கே அவரை முழுமையாய் ஏற்றுக்கொள்வோம். அவருடைய சமூகத்திலே முழுமையாய் நம்மை அர்ப்பணம் செய்வோம். அந்த இருதய கடினம் இருக்கிற வரைக்கும் என்னால் அவரை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை
வெளியில பிரசித்தம் பண்ண முடியாது. இருதய கடினம் இருக்கிற வரைக்கும் நம்மளால பிறருக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற நல்ல செய்தியை சொல்ல அது தடையா இருக்கும். நம்ம வெளியில சொல்லணும் தானே, நம்ம ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு பேசணுமே, எப்போ பேச போறோம்? இருதய கடினத்தை தூக்கி போட்டு ஆண்ட சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் கடின இருதயத்து நிமித்தமா உங்களை பற்றி பேச முடியல, ஏன்னா உங்க மகிமைக்கு தூரமானவன் அந்நியனா நான் வாழ்ந்தேன். நீ உயிர்த்தெழுந்த அந்த வல்லமைக்கு அந்நியனாய் அல்ல, சொந்தக்காரனாய் மாறி நான் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையோடு ஊருக்குள் செல்கிறேன். உயிர்த்தெழுந்த வல்லமையோடு. அதனால தான் பேதுரு அப்போஸ்தலர் அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் மேல் வீட்டறையில் அபிஷேகத்தை பெற்ற உடனே ஜனங்கள் 3000 பேருக்கு நடுவில் எழுந்து நின்று பேசுகிறார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை பேசுகிறார். ஏன் தெரியுமா? கடின இருதயம் போயிருச்சு, அந்த மந்த இருதயம் போயிருச்சு, அந்த சந்தேக இருதயம் போயிருச்சு. இவர் யார்? அன்னைக்கு சந்தேகப்பட்டவர், அன்னைக்கு கடினமா இருந்தவர். அதனாலதான் இயேசு மறுதலித்தார் இல்லையா? அப்படிப்பட்ட பேதுரு அபிஷேகம் பெற்ற உடனே வாழ்க்கை மாறி இப்ப யாரா மாறிட்டார் தெரியுமா? நாங்கள் சாட்சிகள் அப்படின்னு சொல்றாருன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் எத்தனை சாட்சியாய் வாழணும் இல்லையா? உயிர்த்தெழுந்த வல்லமையோடு புறப்பட்டு போவோம். இந்த உயிர்த்தெழுந்த நாட்கள், இயேசு என்னைக்கோ உயிர்த்தெழுந்தார் முடிஞ்சு போச்சுன்றல்ல, இன்னைக்கும் அந்த வல்லமையை சுமந்து செல்ல வேண்டும் என்றால் நம் கடின இருதயம் மாறட்டும், சந்தேக இருதயம் மாறட்டும், நம்முடைய மந்த இருதயம் மாறட்டும். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, நாங்கள் எங்களுக்குள்ளாக ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்தார் இயேசு, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற அந்த வசனங்கள் எல்லாம் தெரியும், மனப்பாடமாய் தெரியும். ஆனா நாங்கள் அதை ஏற்க முடியாதபடிக்கு, வசனத்தை நாங்கள் உள்வாங்காதபடிக்கு எங்க இருதயம் மந்தமா இருக்குப்பா, எங்களை மன்னிச்சிருங்க. அதே போல எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே, நாங்க எங்களுடைய இருதயம் ஆண்டவரே சந்தேகத்தோடு இருக்கிறதுனால இயேசுவை நாங்க அந்நியராவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ப்பா, எங்களை மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, எங்கள் இருதயம் கடினப்பட்டு போனதுனால அந்த உயிர்த்தெழுந்த மகிமையை நாங்கள் அனுபவிக்க முடியாம அந்நியரா வாழ்றோமே, எங்களை மன்னிச்சிருங்க. அந்த மகிமையை சுமந்து செல்ல, உயிர்த்தெழுந்த வல்லமையோடு நாங்கள் ஊருக்குள் கடந்து சென்று சாட்சிகளாய் வாழ எங்கள் கடின இருதயத்தை கல்லான இருதயத்தை மாற்றி சதையான இருதயத்தை எங்களுக்கு தாரும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு கூட முழு நிச்சயமாய் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக உலகத்திற்கு உயிர்த்தெழுந்த இயேசுவை சொல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த ஆன்லைன் பிரேயர் ஃபெலோஷிப்பை ஆசீர்வதியும். ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை தங்கியிருக்கட்டும். பயன்படுத்துங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த ஃபெலோஷிப் இன்னும் வளர்ந்து பெருக, கர்த்தருடைய வருகை பரியந்தம் தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் அப்பா ஒருவருக்கே கொடுக்கிறேன். ரட்சகரும் எங்கள் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென். தேங்க்யூ பிரதர் ஜான் ஜோசப். இவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையை எங்க மத்தியில பகிர்ந்து கொண்டதற்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மந்த இருதயம், சந்தேக இருதயம், கடின இருதயம் நீங்கி கர்த்தருக்கு பிரியமான இருதயத்தோட கர்த்தரை துதிக்கும் மக்களாக, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் மக்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்கும்படி நம் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு செய்தியை பகிர்ந்து கொண்டு அன்பு சகோதரருக்கு நன்றி. இன்னும் அவர்களுடைய ஊழியங்கள் வளர்ந்து பெருக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அடுத்ததாக நம்ம மத்தியில மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இன்றைய நாளிலே 2 பேர் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 7ஆம் தேதியிலே 2 பேர் பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். ஒன்னு டாக்டர் தேவதாஸ் அவர்கள், நம்முடைய ஜாயிண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் ஆன்லைன் பிரேயர் குரூப். கர்த்தர் மீது மிகுந்த வாஞ்சை கொண்ட, குடும்பமாக கர்த்தரை தொழுது கொள்ளுகிற, கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற ஒரு அருமையான சகோதரர். மற்றும் நம் மத்தியிலே உள்ள சகோதரி பெட்சி விமல் அவர்களுடைய மகன் நிக் பெட்ரிசனுடைய பிறந்த நாளும் இன்றுதான். நாம் ஆன்லைன் பிரேயர் ஃபெலோஷிப் மூலமாக நாம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அதே நேரத்துல நம்ம மத்தியிலே அனுதினமும் கலந்து கொள்ளும் சகோதரி ஹேமா அருள்ராஜ் அவர்கள் இந்த நாளில டிராவலிங்ல இருப்பதனால அவங்களால டைரக்டா பிரேயர் பண்ண முடியல. ஆனாலும் கூட அவங்க ரெக்கார்ட் பண்ணி இந்த பிரேயர் அனுப்பியிருக்கிறாங்க. அதற்காக சகோதரிக்கு நன்றி செலுத்துகிறோம். லெட்ஸ் விஷ் both of them a very happy birthday. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் கூட
இந்த நாள்ல பிறந்த நாளை கொண்டாடுகிற உடைய அன்பு மகனுக்காய் உடைய சமூகத்துல வருகிறோம். ஆண்டவரே, உடைய ஊழியக்கார மகனுடைய சுகத்தை விரும்புகிற தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, தூர தேசத்துல இருந்தாலும் ஆண்டவரே ஆன்லைன் பிரேயர்ல தவறாமல் பங்கு கொள்ளுகிற உடைய அன்பு மகனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். அவங்க இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றி கொடுங்க. அவங்களுடைய சகோதரிய ஆசீர்வதிங்க தகப்பனே. மாத்திரமல்ல தகப்பனே, அவங்களுக்கு கொடுத்த 2 கண்மணி பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மூத்த மகனுடைய வாழ்க்கையில என்ன செய்ய சித்தமா இருக்கீங்களோ அந்த காரியத்தை சீக்கிரத்துல நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது மாத்திரம் இல்லாதபடிக்கு தகப்பனே, 2வது மகனுடைய அந்த MBBS படிப்பையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் இருக்கிற இடத்துல ஆண்டவரே அவர்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னம் இன்னும் அநேக பிறந்த நாள்களை உம்முடைய மகன் இயேசுவின் நாமத்துல கொண்டாடி உம்முடைய நாமத்திற்கு சாட்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் காணப்பட நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆண்டிலும் உம்முடைய மகன் என்னென்ன காரியங்களை தகப்பனே ஆண்டவரே தன்னுடைய ஊழிய காரியமாய் ஆண்டவரே உலக வேலையின் காரியமாய் அவர்கள் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார்களோ அத்தனை காரியங்களிலும் தேவனுடைய ஃபேவர் உடைய மகனுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க ஃபேவர் மகனை ஆளுகை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து பாதுகாக்கும்படியாக இந்த பொல்லாத நாட்கள்ல ஆண்டவரே, இந்த பயங்கரமான நாட்கள்ல உடைய மகன் இருக்கிற இடத்துல உடைய மகனுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை நீங்க கட்டளையிட்டு உங்க செட்டைக்குள்ளாக மறைத்து காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கீங்க, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி எல்லா தீமைகளுக்கும் உடைய மகனை விடுவித்து உங்களுடைய சட்டையின் மறைவிருவத்து காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். தெய்வ பிரசன்னம் ஆளுகை செய்து காத்துக்கொள்வதற்காய் நன்றி நன்றி நன்றி. குடும்பம் முழுவதும் தகப்பனே உங்களுடைய கிருபை இருக்கட்டும். அவங்க வீடு கட்டுகிற காரியத்துல கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் வெளிப்பட்டு சீக்கிரத்துல எல்லா காரியங்களையும் கைகூடி வர பண்ணி நல்ல செய்தி கேட்டு உங்களுடைய நாமத்தை நாங்கள் துதிக்க போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். துதிகரமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் மீட்பரின் சமூகத்தில் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். ஜெபித்த அன்பு சகோதரிக்கு நன்றி. இப்படியாக நம்முடைய ஆன்லைன் ஜெபக்குழுவுல நேரடியா பங்கு வர முடியலன்னா கூட கர்த்தருக்காக எவ்வகையிலாவது ஒரு ஊழியத்தை செய்வோம், எப்படியாவது ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம் என்று ஆண்டவருக்கு கொடுத்த இந்த ஊழியத்தை பற்றி கொண்டு அதற்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி வைத்த சகோதரிக்கு நன்றி, ஜெபித்த சகோதரிக்கு நன்றி, இணைந்து வாழ்த்தி ஒவ்வொருவருக்கும் நன்றி. இணையதள நேரலை ஜெபக்குழு மூலமாக இன்றைய பிறந்த நாள் கொண்டாடுகிற 2 பேருக்கும் சகோதரர் தேவதாஸ் அவர்களுக்கும் நிக் பேட்டர்சன் அவர்களுக்கும் வாழ்த்துகள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சாட்சி சொல்ல போறாங்க அன்பு சகோதரர் தேவதாஸ் அவர்கள். இந்த நாளிலே சாட்சியை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் சாட்சிகளை கொடுக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த கிருபைகளுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறேன். இன்று 59வது இந்த நாளிலே காண்பதற்கு தேவன் கிருபை செய்தார். 58 வருஷங்கள் ஆண்டவர் என்னை தமது கரத்தில் வைத்து பாதுகாப்பாக என்னை நடத்தி வந்த அந்த கிருபைகளுக்காக அவருக்கு நன்றிகளை ஏற்றுக்கிறேன். ஒரு விஷயத்தை சொல்லதா இருந்துதான், இந்த 58 வருஷ காலமும் ஆண்டவர் எனக்கு மிகவும் உண்மையுள்ளவராக என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவர் எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லான காட் அப்படிங்கிறத என்னுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லையும் நான் அனுபவித்திருக்கிறேன். இது சாதாரணமா ஒரு வார்த்தையினால சொல்ல முடியாது. எத்தனையோ விதமான சவால்கள், கடினமான ஒரு பாதைகள் உண்டு. எல்லாவற்றிலையும் கூட ஆண்டவர் என்னை அழகாக நடத்தி வந்த அந்த கிருபைகளுக்காக அவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். இப்படியாக என்னுடைய வாழ்க்கையில கூட அநேக நல்ல உள்ளங்களை தந்திருக்கிறார். உதாரணமாக சொல்ல போனா, நம்மளுடைய ஆன்லைன் ஜெபக்குழுவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டேனியல் சாருடைய
உறவு வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட 23 வருடங்களாக இருக்கு. 2003ல நான் வந்து எஃப்எக்ஸ் காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியும். அதுல இருந்து இன்றைய வரைக்கும் இந்த 23 வருடம் இப்படியாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பலப்படும்படி ஆண்டவர் நல்ல ஒரு உள்ளங்களை எனக்கு தந்து அந்தந்த காலங்கள்ல அவங்கள இருந்து நல்ல ஒரு ஆலோசனைகளை கொடுத்து என்னை அவருக்குள்ளாக நடத்தி வந்த அந்த கிருபை நன்றி செலுத்துகிறேன். அதே போல என்னுடைய குடும்பத்தாருக்கும் நன்றிகளை எடுத்துக் கொள்கிறேன். என்னுடைய மனைவி என்னுடைய பக்கபலமாக இருந்து என்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு வரக்கூடிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்படியாக ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில போதுமானவராக இருந்து உண்மையுள்ளவராக எனக்கு ரொம்ப அருமையான காரியங்களை ஆசீர்வாதங்கள் தந்த கிருபைகளுக்காக அவருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த காலங்களில நான் ஏறெடுக்கிறேன். இன்னும் கூட என்னுடைய வாழ்க்கையில இன்னும் அநேக சவால்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் நாம் ஜெயிக்கும்படி நீங்கள் தாழ்மையோடு எனக்காக ஜெபத்தை ஏறெடுக்கும்படி ஒரு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் எனக்கு நல்ல ஒரு வாழ்த்து செய்திகளை தந்த ஒவ்வொருவருக்கும் ஆன்லைன் ஜெபக்குழுடைய ஒவ்வொரு விசுவாச சகோதர சகோதரிகளுக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை எடுத்துக் கொள்கிறேன். ஆமென். Wish you very happy birthday, dear brother. God bless you. Thank you, sir. Thank you. சகோதரி, God bless you. Thank you. Happy birthday, sir. Thank you so much. Okay. Happy birthday, brother. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு பகுதிக்குள்ள நாம போகிறோம். இந்த இணையதள நேரலை ஜெபக்குழுவினுடைய ஒரு ஆணிவேரான ஒரு விஷயம் என்னன்னா, ஒருவருக்காகவும் மற்றவர்களுக்காகவும் உலகத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் ஜெபத்தை ஏறெடுப்பது. அதே போல இந்த நாளிலும் கூட நாம வந்து ஜெபிக்கிறோம். இணைந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரேயர் பாயிண்டோட ஜெபிக்கணும் என்று இந்த வருஷத்துல ஒரு புதிதான ஒரு சிந்தனையோட கூட இந்த நாளிலே நாம் இணைந்திருக்கிறோம். முதலாவதான ஜெப குறிப்பு ஆவிக்குரிய ஜீவனுக்காக. பர்த்டே ப்ரே பண்ணிடுவோம். பர்த்டே ப்ரே பண்ணுவாங்க. இதை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் அன்பு மகன் நிக் பீட்டர்சன் நம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு ஆண்டவனுடைய வாழ்க்கையில நீங்க கூட்டி கொடுத்திருக்கீங்கப்பா. இந்த ஆண்டிலும் கர்த்தர் பிள்ளைக்கென்று ஆயத்தம் பண்ணின எல்லா நன்மைகளையும் மகன் அனுபவிக்கும்படியாக இருக்கிற இடத்துல ஆண்டவரே, அவனை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில தகப்பனே, அவனோடு கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியில உம்முடைய பிள்ளையை நீ வேறு பிடித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னம் கூட இருக்கட்டும். தெய்வ கரம் மகனை தாங்கி வழி நடத்தட்டும். உம்முடைய கிருபை மகனை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா சூழ்நிலையிலும் உண்மை நம்பி ஆண்டவரே, இந்த குடும்பத்தார் ஆண்டவரே மகனை உமக்குள்ளாக வளர்க்கிற காரியத்துல என் தேவனாகிய கர்த்தருடைய தயவுள்ள கரம் பிள்ளையோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ தூதருடைய ஆண்டவரே வழி நடத்துதல் ஒவ்வொரு நிமிஷமும் மகனுக்கு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க பாதுகாப்பை என் மகன் மீது நாங்கள் பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த ஆண்டு தகப்பனே ஆண்டவரே, பிள்ளைக்கு அதிக ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக காணப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளையை சுற்றிலும் நீங்க தகப்பனே உங்க கிருபை ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷமும் தயவாய் கடந்து வந்து தகப்பனே வழி நடத்த ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ தயவிலும் மனுஷ கிருபையிலும் மனுஷ தயவிலும் வளர்ந்து பெருகினது போல உங்களுடைய பிள்ளை தகப்பனே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வளர்ந்து பெருக உங்களுடைய நாமத்துல மகனை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆன்லைன் ஜெப குழுவாக ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பிள்ளை வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறோம். என் தெய்வ கரம் மகனோடு கூட தங்கி இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே உங்க வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே பெசலேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஞானம் இருந்ததுன்னு சொல்லி ஆண்டவரே தானியேல் 10 மடங்கு சமர்த்தனாய் காணும்.
அப்படிப்பட்ட ஞானத்தினால மகனை நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவ கரம் மகனோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் வழி நடத்துவ போவதற்காய் நன்றி. இன்னும் அநேக பிறந்த நாட்களை கண்டு உம்முடைய நாமத்திற்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் காணப்படுவதற்காய் நன்றி நன்றி நன்றி. ஏசு கிறிஸ்து எனும் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Happy birthday, Nick Patterson. Happy birthday to you, Thank Nick you, Patterson. sister, God bless for you. the prayer. Amen. Thank you, sister, for the prayer. It was a big celebration today. We have double birthday celebration. Thank you so much. இப்பொழுதும் கூட இந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க போகிறோம். சார் ரொம்ப கிறிஸ்பா ஒரு 6-8 பாயிண்ட் கொடுத்திருக்கிறாங்க. இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் எல்லாரோட பார்ட்டிசிபேஷனும் வேணும் அப்படிங்கிறதுனாலையும் இணைந்திருக்கிற ஜெபத்திற்காக இணையாமல் ஜெபிப்பதற்காக இணைய வேண்டும் என்ற குறிக்கோளோடும் கூட இந்த மாதிரியான ஒரு புதிய முயற்சியை ஏறெடுத்திருக்கிறார்கள். இது நம்முடைய பார்வைக்கு நல்லாதான் இருக்கு. அதே சமயத்துல நம்ம இணைந்திருக்க ஒவ்வொருவரும் ஜெபிப்பதற்கு ஆயத்தமா எந்த நாளும் வர வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. முதலாவது ஜெப குறிப்பாக ஆவிக்குரிய ஜீவனுக்காக நம்மோடு கூட இணைந்துள்ள சகோதரி ஜெரி ஜோஸ்பின் அவர்கள் ஜெபிப்பார். நம்மளே சுவாமி, இந்த அருமையான ஜெபக்குடிக்கா கொடா கொடி ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி நன்றி அப்பா. கிருபையாக நீர் எங்கள் மத்தியில நீர் பிரசன்னமாய் இருந்து இந்த நாளிலே ஆண்டவரே சேஷ செய்தியை நாங்கள் கேட்க, ஆண்டவரே உண்மை குறித்ததான அழகான பாடலை கேட்க, சத்திய வசனம் எங்கள் வாழ்க்கையில பேசத்தக்கதாக கிருபை செய்தீங்க ஆண்டவரே. ஒருவேளை நிறைய மெத்தடாலஜி ரொம்ப மாறி இருந்தா கூட எங்களுக்கு அந்த சத்திய வசனம் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டதேப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம். எவ்வளவு அருமையாக நீர் எங்களை வழி நடத்துகிறீர் என்று நான் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்பை உங்களை பார்த்து வைக்கிறேன். அதற்கு முன்பாக அறியக்கூடிய பாவங்களை நீர் மன்னித்து அன்றே இந்த ஜெபத்தை ஏறெடுத்துக்கொள்ளும்போது ஒரு சன்னிதானத்துல அது எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக, அதுக்கு கிரியை நடக்கத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க. ஆவிக்குரிய ஜீவனுக்காக என்று இந்த அழகான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது. ஆண்டவரே, ஆவிக்குரிய ஜீவனுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் ஜெபம்னு சொன்னோன்னே ஆண்டவரே எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுடைய பாத்துல உலக காரியங்கள் வைப்போமே. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உலக காரியங்கள் எல்லாம் மறந்தவர்களாக எங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களுக்காக உங்களுடைய பாத்துல வருகிறோம். எங்களுடைய ஜீவன் ஆண்டவரே உமக்குள்ளாக கழித்து ஆண்டவரே சந்தோஷமாக உற்சாகத்தினால் நிறைந்ததாக காணப்பட ஆண்டவரே நீர் எங்களுக்கு எவ்வளவாக நீர் வழி நடத்தி வருகிறீங்க. ஹோலி வீக்னு சொல்லி எங்களை அழகாக ஆயத்தப்படுத்தினீங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஈஸ்டர் நல்ல செய்தியை நாங்கள் கேட்டு ஆண்டவரே உம்மிடத்துல நாங்கள் வாக்கு கொடுத்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உண்மை போல வாழ்வோம். ஆண்டவரே உயிர்த்தெழுந்த தேவன் எங்களோடு இருக்கிறார். ஆண்டவரே வெற்றி சிறந்த தேவன் என்று ஆண்டவரே சிலுவையில நீர் வெற்றி பெற்றதை எங்கள் மனதில் கொண்டவர்களாக எங்கள் வாழ்க்கையை தொடர நாங்கள் இந்த வாரத்துல ஆரம்பித்திருக்கோமே. உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஆவி உற்சாகமா இருக்குது ஆண்டவரே. இன்னும் எங்களை உற்சாகப்படுத்தும். மாம்சம் எங்களை தாக்காம ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவன்ல நாங்கள் வளரத்தக்கதாக கிருபை செய்யுங்க. ஆண்டவரே நீர் இருந்த போது உங்களுடைய அன்பை காண்பித்தீங்க. எவ்வளவு அன்பாக இருந்தீங்க, அதே போல நாங்களும் அன்பா இருக்கணும். நீங்க உலகத்துல இருந்து அற்புதங்களை செய்தீங்க, அதே போல நாங்களும் அற்புதங்களை செய்யணும் சுவாமி. எங்கள் மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் ஏற்படணுமே அப்பா. நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. நீர் காட்சி கொடுத்து சமாதானம் உண்டாவதாக சொன்னீங்களே, அப்படிப்பட்ட சமாதானத்தை நாங்களும் ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே வெற்றி சிறந்த தேவனா நாங்கள் எங்கள் உள்ளத்துல எங்கள் வாழ்க்கையில கொண்ட எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில அதை கடைபிடிக்க நீங்க உதவி செய்யுங்க. சமாதானம் தருகிற பிள்ளைகளாக இருக்கிற இடத்துல நாங்கள் எங்கெல்லாம் போறோமோ, எங்கெல்லாம் பேசுறோமோ, எங்கெல்லாம் இருக்கிறோமோ சமாதானம் தரத்தக்கதாக, அது மட்டுமல்ல ஆண்டவரே சுகம் தருகிறவர்களாக, மற்றவர்கள் பலன் தருகிறவர்களாக, உற்சாகத்தை கொடுக்கிறவர்களாக, வியாதியா இருக்கிறவங்களுக்கு நல்ல சுகம் பெறத்தக்கதான அற்புதங்களை செய்யறவங்களாக நாங்கள் அழைத்திருக்கிறீங்களப்பா. அப்படிப்பட்டதான எங்க ஆவிக்குரிய ஜீவனை நீர் பலப்படுத்தும் சுவாமி. இந்த இடத்துல கூடியிருக்கிற ஒருவேளை 14-16 பேரா இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடங்கள் ஒரு குட்டி சமுதாயம் ஆண்டவரே. எங்கள் சமுதாயம் நாங்கள் இருக்கிற அத்தனை சமுதாயங்கள்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் பகுதியில ஆண்டவரே நாங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி இந்த இடத்துல காணப்படத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபையினாலே எங்களை வழி நடத்தும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. அநேக சாட்சிகள் இதன் மூலமாக வர நிற்கிறது. இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன்
ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு நம்முடைய ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய ஜீவனையும் உயிர் பெற்று எழச் செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக உலக வாழ்க்கைக்காக நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி எழில் ஸ்டான்லி அவர்கள் ஜெபிப்பார்கள். சோதரம் ஐயா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான இந்த நாளிலும் கூட நாங்கள் இப்படியாக ஒரு சிறு கூட்டமாக உம்மை நோக்கி கூப்பிட செய்த இந்த கிருபைக்காக நன்றி அப்பா. இப்பொழுது கூட எங்களுடைய உலக வாழ்க்கைக்காக நாங்கள் உங்களுடைய பாதத்துல வருகிறோம் சுவாமி. இந்த உலகத்துல நீங்க இந்த உலகத்துல படைச்சு எங்களை எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தந்து இந்த உலகத்துல எங்களை வைத்திருக்கிறீர் சுவாமி. அதற்காக கூட நன்றியோடு துதிக்கிறோம். இந்த உலகத்துல நாங்க வாழ்றதற்கு எங்களுக்கு தேவையான அந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்க எல்லோரும் அலைந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. அந்த காரியத்தையும் கூட உங்களுடைய கருத்துல வைக்கிறோம். நாங்கள் செய்கிற எல்லா கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாம் உங்களுடைய கை எங்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. கையிட்டு செய்கிற உங்களுடைய கைகளின் பலனை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறீரே சுவாமி. ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசத்தையும் நீர் ஆசீர்வதியும். இந்த உலகத்துல கூட சுவாமி எங்களுக்கு எதிர்ப்புகள் உண்டு, நீர் சொல்லியிருக்கிறீர் சுவாமி. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறீர். அதே போல நீர் எங்களுக்கு இந்த உலகத்தை ஜெயிக்கிற அந்த திறனை எங்களுக்கு கொடுமப்பா. இதுதாமே எங்களோடு கூட இருந்து இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எதிர்ப்புகளையும் நாங்கள் சமாளித்து வாழ நீங்க கிருபை செய்யுங்க. அதே போல நாங்க இந்த உலகத்துக்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த உலகத்துல நாங்க வாழும்போது எங்களுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமான வாழ்க்கையா இருக்கணும், உங்களுடைய சித்தத்தின்படி வாழ்கிற வாழ்க்கையா இருக்கவும் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. இந்த உலக வாழ்க்கையில நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பங்கை நாங்கள் விசுவாசத்தோடு ஓடி நாங்கள் கடைசி மட்டும் இந்த வாழ்க்கையை உம்முடைய பிள்ளைகளாக வாழ்ந்து முடிக்க நீங்க கிருபை செய்யுங்க. இந்த காரியம் எல்லாவற்றையும் உங்களுடைய பாத்துல வைத்து துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்தி எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு இந்த உலக வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் நன்மையை பகிர்ந்து கொள்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக சமுதாய வாழ்க்கைக்காக இந்த சமுதாய வாழ்க்கைக்கான ஜெபத்தை ஏறெடுக்குமாறு அன்பு சகோதரி மாலதி முத்துராஜை கேட்டுக்கொள்கிறேன். உனக்கு துதிக்கிறோம், போகிறோம், உயர்த்துகிறோம் தகப்பனே. அப்பா, குடும்பம் நீ ஏற்படுத்தினது தகப்பனே. அப்பா, சமுதாயம் நீங்க கொடுத்தது தகப்பனே. அப்பா, ஒரு சமுதாயம் நல்லா இருந்தாதான் தகப்பனே அந்த பகுதியில் உள்ள சன்னதிகள் நல்லா இருக்கும் தகப்பனே. அப்பா, அந்த சமுதாய வாழ்க்கைக்காக உமது பாதத்துக்கு வருகிறோம் தகப்பனே. அப்ப அந்த ஜெப குறிப்பு தகப்பனே, அப்பா எவ்வளவு நேர்த்தியாக ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க தகப்பனே. ஆவியானவர்களா தகப்பனே கொடுக்கப்பட்ட வார்த்தை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் தகப்பனே. அப்ப சமுதாயத்துல பலதரப்பட்ட மக்கள் வசிக்கிறார்கள் தகப்பனே. பலதரப்பட்ட குணாதிசயங்கள் உள்ளவங்க தகப்பனே. பல சமூகத்தை சார்ந்தவங்க தகப்பனே. மிடில் கிளாஸ் ஒரே அடிமட்டத்துல வாழ்றவங்க, அடுத்த நடுத்தர வர்க்கங்கள், உயர்மட்டத்துல வாழ்றவங்க, இப்படியாக தகப்பனே ஒரு சமுதாயத்தில் நிறைந்து காணப்படும் தகப்பனே. அப்பா, அந்த சமுதாயத்தை கண்ணோக்கி பாருங்க இயேசு சுவாமி. அப்பா, ஒரு ஊரு நல்லா இருக்கும் பொழுது அந்த பகுதியில் உள்ள சமுதாயங்கள் நல்லா இருந்தாலும் தகப்பனே அந்த ஊரே நல்லா இருக்கும் தகப்பனே. அப்பா, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அந்த சமுதாயங்கள் நன்றா இருக்கணும் தகப்பனே. அப்பா, சமுதாயத்துல தகப்பனே அப்பா அப்பா கிரியைகளை உண்டு பண்ணுகிறவர் நீர் தகப்பனே. ஆளுகை செய்வீராகன்றவரே. சமுதாய நலனுக்காக தகப்பனே ஓடுகிறவர்கள் எத்தனையோ பேர் தகப்பனே. சமுதாயத்துல தேவைப்படுகிற தேவைகள் அதிகம் தகப்பனே. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கு தகப்பனே. ஒவ்வொரு கோட்பாடுகள் இருக்கு தகப்பனே. ஆனாலும் தகப்பனே அப்பா அத்தனை சமாளித்து தகப்பனே ஆண்டவரே நாங்கள் வாழ வேண்டியிருக்கு தகப்பனே. உன்னுடைய ஞானம் வேணும் தகப்பனே. அந்த சமுதாயங்களை ஆளுகிறவர்களை நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக ஆண்டவரே. தலைவர்களை ஏற்படுத்தி கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா, அவங்க தகப்பனே உமக்கு பயந்தவர்கள் அந்த பகுதியில் உள்ள ஆலயங்கள் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு சமுதாயங்களையும் தகப்பனே அப்பா இந்த பகுதிகள்ல தகப்பனே எத்தனையோ ஆலயங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்கப்பா. அந்த ஆலயங்கள் மூலமாக தகப்பனே அந்த பகுதி முழுவதி தகப்பனே அப்பா அந்த ஒரே வார்த்தைகள்
வெளி வரட்டும் தகப்பனே. அவங்க காதுகள் கேட்கப்படட்டும் தகப்பனே. அந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் தகப்பனே, அப்பா அந்த ஒளிபெருக்கி வாயிலாக கேட்கப்படும் வார்த்தைகளில் கவனம் செலுத்தி தகப்பனே, உம்மிடத்தில் வந்து சேர நீங்க உதவி செய்யுங்கப்பா. உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒரு சமுதாயம் நல்லா இருந்தாதான் தகப்பனே, அப்பா நாடு நல்லா இருக்க முடியும் தகப்பனே. அப்பா சமுதாயத்துல வளர்ச்சிகளை உண்டு பண்ணுகிற தேவன் நீர் தகப்பனே. நீரே ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. அப்பா சமுதாயம் எடுத்துக்கிட்டா எத்தனை காரியங்கள் இருக்கு தகப்பனே. அத்தனை காரியங்கள் தகப்பனே. அப்பா நீங்க தலையிடுங்கப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உங்களால மாத்திரம்தான் கூடும் தகப்பனே. அதுல வயது முதிர்ந்தவர்கள் இருப்பார்கள், இளைஞர்கள் இருப்பார்கள் தகப்பனே, குட்டி பிள்ளைங்களும் வருவாங்களே தகப்பனே. அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. அன்னைக்கு தகப்பனே ஆபிரகாம் குடும்பத்தோட இருந்து தகப்பனே, அப்பா எப்படியாக நேர்த்தியாக வாழ நீங்க கத்து கொடுத்தீங்களப்பா, அதே நேர்த்தியாக வாழக்கூடிய ஒரு கிருபை உங்களை ஆண்டவரே உமது சித்தத்தின்படி ஒவ்வொரு சமுதாயங்களிலும் ஏற்பட தகப்பனே நீங்க உதவி செய்யுங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோமப்பா, ஜெபிக்கிறோமப்பா, ஜெபிக்கிறோமப்பா. நீரே ஆளுகை செய்து நீரே நடத்தி வருவாங்க தகப்பனே. அப்பா அந்த சமுதாய வாழ்க்கையில் தகப்பனே, அப்பா உமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையா ஒவ்வொரு பகுதியும் வாழ தகப்பனே. அப்பா நீங்க ஏவி தகப்பனே, நீங்க அனுப்பிட்டீங்களப்பா. உமது டீச்சர்களை பயன்படுத்துங்கப்பா. வல்லமையாக ஊழியர்களை கொண்டு தகப்பனே, அப்பா பெரிய பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுங்கப்பா. நீங்க நினைத்தபடி உமது ராஜ்யம் ஒவ்வொரு பகுதிகளிலும் வரட்டும் தகப்பனே. நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க அழுகு செய்யுங்கப்பா. நீங்க பயன்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கட்டப்பட்ட கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் தகப்பனே. காதுகள் கேட்கப்படட்டும் தகப்பனே. நீங்க பயன்படுத்துங்கப்பா. எங்க ஊழியர்களை ஒவ்வொரு பகுதியிலும் வல்லமையா பயன்படுத்து தகப்பனே. அப்பா ஒரு எழுச்சி தகப்பனே, எழுப்புதல் வர நீங்க உதவி செய்யுங்கப்பா. உங்க ராஜ்யம் வரட்டு தகப்பனே. இயேசு நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிற தகப்பனே. ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே செய்ய போறது கிருபைக்காக உங்களை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா துதிக்கிற மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். மீட்பர் இயேசுவின் ஜெபங்கள் இங்க இனிய பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். அன்பு சகோதரருடைய ஜெபத்திற்காக நன்றி. நம்முடைய சமுதாயம் ஒரு பெரிய மாறுதல் அடைய போவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட பணியிட நன்மைகளுக்காக நம்மோடு கூட இருக்கிற சகோதரி ஞான உஷா அவர்கள் ஜெபிப்பார். ஸ்தோத்திரம் அப்பா. என் அருமை தகப்பனே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா அந்த ஜெப குழுவிற்காக நன்றி ஐயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நல்ல செய்திக்காக உமக்கு நன்றி ஐயா. இப்பொழுதும் கூட கர்த்தாவே பணியிட நன்மைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே கிரியை செய்கிறது அப்பா. பல நன்மைகளை கூட கர்த்தாவே எந்தெந்த இடத்துல யாரெல்லாம் பணி செய்கிறார்களோ அப்பா அந்த இடத்துல அப்பா அவள் நன்மை காணும்படியாக ராஜா அப்பா தேவ பிரசனுடைய வாழ்க்கையும் அப்பா இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. செய்கிற பணியில் ராஜா ஹல்லேலூயா நன்மை கிடைக்கட்டும் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொன்ன தகப்பனே. அப்பா என்ன பணிகளா செய்யறாங்களோ அந்த பணி ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. கையின் பிரயாசத்தை சாப்பிடத்தக்கதாக தெய்வ பிரசனம் ஒவ்வொரு இடத்திலும் அப்பா கடந்து வரட்டும் அப்பா. செய்யும் பணிகளில் கூட கர்த்தாவே நன்மைகளை கட்டளையிடுங்க ராஜா. பதவி உயர்வை கட்டளையிடுங்கப்பா. அப்பா யாரெல்லாம் அப்பா எந்த பணி செய்கிறார்களோ அப்ப அந்த பணிகள் திறம்பட செய்ய கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ராஜா. நல்ல ஜீவன் சிகம்பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இம்மட்டுமாக வழிநடத்தி வந்த தகப்பனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிங்கப்பா. அப்பா நீர்தாமே ஒவ்வொருவரையும் கரம்பிடித்து நடத்துங்கப்பா. ஞானமாய் தன் பணியை செய்ய கிருபை செய்யுங்க ராஜா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஆரம்பம் என்று இருக்கிறோமே ராஜா. ஒவ்வொருவரையும் அப்பா எந்த பணியில அப்பா எப்படி செய்ய வேண்டும் எனப்பா விசேஷ ஞானத்தின் அனுப்பி ராஜா. அப்பா எல்லா நன்மையும் அப்பா கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்களை பொறுப்படுத்திக் கொடுங்க, வழியிடத்துக்கு ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணியிட நன்மைகளுக்காக ஜெபித்த சகோதரிக்கு நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை பணிகள் இடையிலே பண்ணுவார் என்று நாம் உறுதியாக நம்புகிறோம். இப்பொழுதும் கூட ஊழிய வாழ்க்கைக்காக நம்முடைய ஊழிய வாழ்க்கைக்காக அதிகமாக ஜெபிப்பது ரொம்ப அவசியம். அதுக்காக ஜெபிக்கும்படி அன்பு சகோதரி நம்முடைய வனஜா டானியல் மேடம் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரப்பா, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த அருமையான ஜெப நாளுக்காக உமக்கு நன்றி 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 ராஜா.
நல்ல செய்தியை எங்கள் மத்தியிலே நீ தந்தீர் ஆண்டவரே. சகோதரி சொன்னவனமாக ஒரு வாரம் நாங்கள் பிரிந்திருந்தது எங்களுக்கு எவ்வளவோ நாட்கள் ஒருவர் நாங்கள் ஒரு சம்பந்தம் இல்லாமல் இருந்தது போல நாங்கள் உணர்ந்தோம் ராஜா. அது ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை ஒரு உறவை நீங்கள் தந்திருக்கிற கிருபைக்கா உமக்கு ஸ்தோத்திரம் 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 சுவாமி. இப்பொழுது கூட கொடுக்கப்பட்ட எல்லா ஜெப குறிப்புகளுக்கா உமக்கு நன்றி ராஜா. விசேஷமாக எங்களுடைய ஊழிய வாழ்க்கைக்காக நாங்கள் உம்மிடத்திலே இப்பொழுது ஜெபிக்க வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் ஒவ்வொரு விதமான ஊழியத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளை தெரிந்தெடுத்து நீர் கொடுத்திருக்கீர் ராஜா. அன்றைக்கு எப்படியாக சீஷர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு விதமான வாழ்க்கையை நீர் கொடுத்து ஊழிய வாழ்க்கை கொடுத்தது போல ஆண்டவரே இந்த நாளில் நீர் அப்படியே கொடுத்து வருகிற அதற்கு உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு குடும்பத்திலே, ஒரு சமுதாயத்திலே, ஒரு சபையிலே ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே வித்தியாசமான ஊழிய வாழ்க்கையை நீங்க கட்டளையிட்டு இருக்கீங்க ராஜா. அதற்கு உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் தங்களுடைய ஊழிய பாதையை உணர்ந்தவர்களாக, தெரிந்தெடுப்பை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே அந்த ஊழியத்துக்கு ஏற்ற ஒரு ஆண்டவரே வாழ்க்கை வாழ ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதற்கு ஏற்றாற் போல ஆண்டவரே அவருடைய ஊழியத்தை அவர்கள் அமைத்துக் கொண்டு ஆண்டவரே ஒருவரை பார்த்து ஒருவர் ஆண்டவரே ஒருவேளை அது போல நான் இருக்க வேண்டும், இந்த ஊழியத்தை போல நான் செய்யணும், அந்த ஊழியத்தை போல நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்காதபடி கர்த்தர் தங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்தாரோ அதே ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவரை அந்த சரியான பாதையிலே அவங்க செல்லத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பார்வையிலே நான் சரியான அவர் தந்த ஊழியத்தை நான் நிறைவேற்றுகிறேனா என்று சொல்லி நினைத்து தன்னைத்தானே சோதித்து பார்த்து ஆண்டவரே நிதானித்து அறிந்து ஆண்டவரே அப்படிப்பட்ட ஊழியத்தை அவர்கள் கடைசுவரை ஆண்டவரே உமக்கு பிரியப்படி ஆண்டவருடைய சித்தத்தின்படியாய் அந்த ஊழியத்தை நிறைவேற்ற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை நீ கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இருதயத்திலே ஆண்டவர் உண்மை உள்ளவர்களாக ஒவ்வொருவரும் அந்த ஊழியத்தை செய்ய நீ கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே பாதையிலே ஆண்டவரை நேர் பாதையாக வர ஒவ்வொருவருக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கோணலான பாதையிலே சென்று தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே நேரான பாதையிலே நடந்த அந்த ஊழிய வாழ்க்கையை நிறைவேற்றி நீ கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கும் தங்களுக்கும் நேரான அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ள எப்பொழுதும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் அந்த ஞானத்தை நீர் கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ராஜா. பொல்லாத உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொள்கிறோம். பல விதத்திலும் ஒருவர் ஆண்டவரே பொல்லாங்குக்குள்ளாக வழி நடத்துகிற ஒரு சமுதாயத்திலே நாங்கள் வாழ்ந்து வருகிறபடினாலே ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிறவர்கள் ஆண்டவரே சரியான விதத்திலே வழி நடத்த நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஊழியத்தை தெரிந்து கொண்ட மக்கள் ஆண்டவரே எந்த விதத்திலும் ஆண்டவரே சீர்கேடாய் போய்விடாதபடி தங்களுடைய வாழ்க்கை கெடுத்து விடாதபடி நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறதாச்சா. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு கூட எப்பொழுதும் வாழ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தங்களுடைய ஊழியத்தை நாங்கள் செம்மையாக நிறைவேற்றுகிறோமா? காலம் கடைசி காலமா இருக்கிறபடியினாலே நான் கர்த்தருக்காக வாழ்கிறேனா என்று சொல்லி தன்னைத்தானே அறிந்து சோதித்து பார்த்து அன்பரை உண்மையாய் உத்தமமாய் வாழ ஒவ்வொருவருக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதுல எந்த வகையிலும் ஆண்டவரே சீர்கட்டு உங்களை கோணலான பாதையில போய்விடாதபடி ஆண்டவரே ஒருவருக்கும் ஆண்டவர் இந்த கிருபை நீங்க பாராட்டணும்னு ஜெபிக்கிற ராஜா. பொல்லாத பிசாசனம் கெரிச்சுக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லி பார்க்கிற ராஜா. தனக்கு கொஞ்ச காலமே கொடுக்கப்பட்டிருக்குது என்று அறிந்தவன் அப்படியே ஆச்சரிக்கிறபடினால அநேக ஊழியக்காரர்களை பலவிதமான சோதனைகளை கொடுத்த இந்த காலங்களில் அவன் ஆண்டவரே கர்த்தருடைய பாதையிலிருந்து இழுத்து அவன் கெடுத்து போடுவதற்கு ஆயத்தமா இருக்குது நாங்க பாக்குறாச்சா. ஆண்டவரே அப்படிப்பட்ட சோதனைகள் வரும் பொழுது ஆண்டவரே உற்சாகத்தோடு கூட உற்சாகம் குறையாதபடிக்கு ஆண்டவரே அந்த சோதனைகளை ஆண்டவரே அவங்க ஆர்ப்பமாக எண்ணி தள்ளி விட்டு ஆண்டவரே உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை நினைத்து ஆண்டவரை திடன் கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு ஊழியக்காருக்கும் வேண்டிய கிருபைகளை நீங்கள் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த நாளிலே ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபையை இழந்து ஒருவேளை தவிக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒருவேளை மிஷினரி ஊழியங்களை தெரிந்தெடுத்து ஒருவேளை பலவிதமான நெருக்கடி நிமித்தமாக சோர்ந்து போயிருப்பார்கள் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கிருபையாக இறங்கி ஒவ்வொருவருக்கும் உற்சாகத்தை கொடுத்து நீங்க திரும்பமாக உன்னுடைய பாதைக்குள்ளாக இழுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோமே. இந்த ஆன்லைன் பிரேயர்ல இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஊழிய வாழ்க்கையில ஈடுபட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நேர ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே இருக்கிற ராஜா தொடர்ந்து இந்த நாட்களிலே இந்த வருட கடைசி வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் உண்மை உத்தமாய் வாழ நெருங்கி உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒருவேளை இந்த காலங்களிலே பலவிதமான தீர்மானங்களை எடுத்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காருக்கும் வேண்டிய கிருபைகளை நீங்கள் பாராட்டி அந்த தீர்மானங்களை நிறைவேற்றி நீங்க கிருபை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதி கனம் மைமேலா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன்.
கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதலை கொடுப்பாராக. ஜெபித்த சகோதரிக்கு நன்றி. இப்பொழுதும் கூட நம்ம பிள்ளை வளர்ப்பிலே கவனம் என்கிற பிரேயர் பாயிண்ட்டுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி மல்லிகா அவர்கள் நம்ம இதற்காக ஜெபிப்பார். எங்களை மிகவும் நேசித்து எடுத்துக்கிற ஜீவன தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் அப்பா சொல்லப்பட்ட பிரேயர் பாண்டிக்காக உடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். பிள்ளை வளர்ப்பிலே கவனமாக இருக்க கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில நடத்த அவன் முதல் வயதில் விடாதிருப்பான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென் ஆண்டவரே. அப்படியாக பிள்ளைகளை நடத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. இன்னும் உபாகமம் புத்தகத்திலே 6வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வண்ணமாய் ஆண்டவரே, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை எங்கள் இருதயத்துல பதிக்கவும் ஆண்டவரே, அவைகளை எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கருத்தாய் போதித்து எங்கள் வீட்டுல உட்கார்ந்திருக்க போதும், வழியில நடக்கிற போதும், நாங்கள் படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து நாங்கள் பேசணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென் ஆண்டவரே. அப்படியாக பிள்ளைகளை நாங்கள் உமக்குள்ள வளர்க்க கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டபடியே கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் சத்தியத்திலே வளருகிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் வேறு இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியாக கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை பயபக்தியிலும் ஆண்டவரே பரிசுத்தத்திலும் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை நடத்தக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுங்க அப்பா. நீர் ஆலோசனை கர்த்தரப்பா. பிள்ளைகளுக்கு ஆலோசனைகளை கொடுத்து ஆண்டவரை எங்கள் மேல் உங்கள் கண்ணை வைத்து ஆலோசனை கொடுத்து ஆண்டவரை நடக்க வேண்டிய வழியில நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் என்று நாங்கள் அறிந்து எங்கள் பிள்ளைகளை உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆவியானவரை எங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியாக பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணும்படியே கூட உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அற்புதங்கள் அடையாளமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மன்னமாய் அப்படியாக பிள்ளைகளை அற்புதங்கள் அடையாளமாக நீர் ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக உண்மை துதிக்கிறோம் அப்பா. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளை கவனமா வளர்க்கும்படி நம்மளுடைய இருதயத்திலே அதற்கு ஏற்ற ஆலோசனைகளை தருவாராக. ஜெபித்த அன்பு சகோதரிக்கு நன்றி. இப்பொழுதும் கூட குடும்ப வாழ்விற்காக ஜெபிக்கும்படியாக நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரர் டாக்டர் தேவதாஸ் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையாக நீ தந்திருக்கிற இந்த மாலை நேர ஜெப ஐக்கியங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்படியாக நாங்கள் ஒரு சிலராக இந்த காலங்களில நாங்கள் கூடி உமக்குள்ளாக வளர்ப்படையதான எனக்கு தந்த கிருபிகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கூட தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற குடும்பங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த குடும்ப வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும், குடும்பத்தின் மூலமாக எங்கள் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தவும், ஆண்டவரே எங்களுக்கும் சமுதாய வாழ்க்கைக்கும் நாங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கையில வாழ தேவரீர் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா தந்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம். தேவரீர் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பிள்ளைகள் மூலமாக நாங்க பக்தி உள்ள ஒரு சந்ததியை வளர்க்கவும் தேவரீர் எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய மகிமையும் வெளிப்படத்தக்கதாக தேவரீர் பிள்ளைகள் வளர்க்க தேவரீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையின் மூலமாக உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும், உம்முடைய நோக்கங்களை நாங்கள் நிறைவேற்றக்கூடிய மக்களாக காணப்பட தேவரீர் எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதோடு மட்டுமில்ல, எங்கள் குடும்ப வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் சாட்சியுள்ள சபையினுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழத்தக்கதான கிருபைகளை நாங்கள் ஏறெடுக்க தேவரீர் எங்களுக்கு நீ கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பாதுகாப்பையும் எங்களுடைய தேவைகளையும் ஆண்டவரே நீங்க போதுமான அளவுக்கு எங்களை நீர் வழிநடத்தி வரக்கூடிய கிருபைகளுக்காக கூட நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக நாங்களும் எங்கள் குடும்பமும் ஆண்டவருக்கு சாட்சியாக ஒரு குடும்பமாக வளர்வதற்கு தேவரீர் எங்களை அனுதினமும் நீர் நடத்தி வரக்கூடிய உன்னதமான கிருபைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம். துதி கனமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன் ஆமேன். இதோட போது நம்ம தொடர்ந்து அடுத்த நோட்டீஸ் கொடுத்துட்டு முடிவு ஜெபத்தை நீங்க பண்ணுங்க சார். முடிவு ஜெபத்தை நீங்க பண்ணுங்க. ஓகே சார். அடுத்ததாங்க நம்முடைய ஏப்ரல் மாத செய்தி அட்டவணை நம்மோடு கூட ஏற்கனவே பகிரப்பட்டுள்ளது. அடுத்த நாளான வியாழக்கிழமையில்
என்ன தேடுகிறீர்கள் என்கிற தலைப்பிலே நம்முடைய அருமையான சகோதரர் ப்ரொஃபசர் எஸ்டி டேனியல் அவர்கள் நேரலை ஜெபக்குழு நிர்வாகி இந்த நம்மோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். இதனுடைய இந்த மாத அட்டவணையுடைய உட்பொருளான உயிர்த்தெழுந்த இயேசு என்கிற தலைப்பிலே அவர்கள் இதை பேசுவார். நாம் எல்லாம் இணைந்து இந்த ஜெபக்குழுவிலே மீண்டுமாக ஒருமித்து இணைந்து கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம், ஏறெடுப்போம். இன்னும் அநேகருக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த இணைப்பிலே இணையும்படியாக சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் கூட ஜெபிப்போம். அன்பு இரக்கமும் உள்ள எங்கள் பரமபிதாவே, உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா. இந்த 951வது இணையதள நேரலை ஜெபக்குழுவிலே எங்கள் ஒவ்வொருவரையும் இணைத்தீரே. நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்களை அருமையாக நடத்தினீர். நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலே ஜெபத்தை ஏறெடுத்த ஒவ்வொருவருக்காகவும் அது சமூகத்திலே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அருமையான பாடலை பாடிய சகோதரிக்காக நன்றி, வேத வாசித்த சகோதரிக்காக நன்றி, இன்னும் முடிவு பாடலை பாடப்போகிற சகோதரிக்காக நன்றி, ஜெபத்தை ஏறெடுத்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய இந்த இணையதள நேர ஜெபக்குழுவிலே உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து சிந்திக்கும்படியாக எங்கள் மத்தியிலே இணைந்த அருமையான சகோதரர் ஜான் ஜோசப் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. அருமையான செய்தி எங்கள் மத்தியிலே கொடுத்தார்கள்ப்பா. எங்களுடைய இருதயம் மந்தமாகவும் எங்களுடைய இருதயம் சந்தேகப்படுகிற இருதயமாகவும் இல்லாமல், கடின இருதயமாக இல்லாமல், கர்த்தரை நோக்கி பார்க்கிற இருதயமாக, கர்த்தருடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டு 100 1000 பலன் கொடுப்பதாக, கர்த்தருடைய நாமத்தை உலகெங்கும் போய் பிரஸ்தாபிக்கிற இருதயமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் கேட்ட செய்திக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதன்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு தீர்மானங்களுக்காகவும் நன்றி அப்பா, நன்றி. அந்த தீர்மானங்களை எல்லாம் வர்த்திக்கப்படும் இயேசு சுவாமி. பிரயோஜனப்படுத்தும் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டதற்காக உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய இணையதள நேரலை ஜெபக்குழு ஜெப பங்காளர்களின் குடும்ப பராமரிப்பு பாதுகாவலுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என்னென்ன காரியங்களில் எல்லாம் குடும்பங்கள் குறைவுபட்டு இருக்கிறதோ இயேசு சுவாமி, அவற்றை எல்லாம் பரிபூர்ணமாகவும் நிறைவாகவும் ஆக்குங்கப்பா. ஆண்டவரே, let the generations be blessed சுவாமி. தகப்பனே, குடும்பங்களை வாரிசுகளையும் வர்த்திக்க பண்ணுங்கப்பா. கர்ப்பத்தின் கனியை கொடுங்க. வேண்டுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் கூறி குடும்பங்களை பெருக பண்ணுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, வேலைக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக வேலைகளை கொடுங்கப்பா. யார் யாருக்கெல்லாம் உடல் சுகவீனத்தோடு வந்து கூடி நின்று இந்த இடத்திலே இந்த இணைப்பிலே பங்கு கொண்டு ஆண்டவரே உமது வார்த்தையை கேட்கும்படியா ஜெபிக்கும்படியா ஆர்வத்தோடு வந்தார்களோ ஒவ்வொருவருக்கும் நல்ல சரீர சுகத்தை கொடுங்க. குடும்ப பாதுகாப்பை கொடுங்க. போக்கையும் வரத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த ஜெப ஊழியம் தடையின்றி நடந்ததற்காக மீண்டுமாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஊழியம் விருத்தி அடைய நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, 2 பேர் 3 பேர் நாமத்திலே கூடுகிற ஒரு மத்தியிலே இருப்பேன் என்று சொன்னீரப்பா. ஆனாலும் கூட நீர் 5000 பேருக்கும் 4000 பேருக்கும் 7000 பேருக்கும் போஷித்த தேவன் இயேசு சுவாமி. 1,00,000 பேரை வழிநடத்தின தேவன் இயேசு சுவாமி. வளர்ந்து இந்த ஊழியம் வளர்ந்து பெருக கிருபை செய்யுங்க. அநேகர் வந்து உமது நாமத்தை உயர்த்தும்படியாக கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக இணைந்து ஜெபிக்கும்படியாக வரும் நாட்களிலே இந்த ஊழியத்தை வளர்த்துருங்கப்பா. ஆசீர்வதிங்க. இதற்காக பிரயாசப்படுகிற என்னுடைய அன்பு சாருக்காகவும் மேடம்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்திலே தோள் கொடுத்து நிற்கிற அன்பு சகோதரர் ஆண்டவரே தேவதாஸ் சாருக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்துல இணைந்துள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீண்டுமாக நாங்க இந்த இடத்துல கூடி உமது நாமத்தை உயர்த்து மழவும் கர்த்தாவை எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தினாலும் சகோதர சகோதரர்களுக்கு சமாதானமும் விசுவாசத்துக்குரிய அன்பும் உண்டாவதாக. ஆமென். துதி கனமாகி மையுமாக்கி ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, துதி கனமாகி மையுமாக்கி
ஓ நீரே ராஜாவே சோஸ்திரம் சோஸ்திரம் ஸ்தோத்திரம் மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே அல்லேலூயா துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் Amen. ஹalleluya ஸ்தோத்திரம். தேங்க்யூ சிஸ்டர். இணைந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை செலுத்துகிறோம். தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ Thank you, sister. நல்லா நடத்துறீங்க. ஆமென் God bless you. Again a very big happy birthday Devdas sir. Let's celebrate. Devdas sir. Thank you. Thank you. God bless you, sir. Thank you, sir. சரி. அடுத்த வாரம் பிரதர் வந்துருங்க. ஹாப்பி Thank you, பர்த்டே thank you, பிரதர் thank you. தேவதாஸ் பிரதர் ஹாப்பி பர்த்டே